இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எங்க குடும்பத்துக்காக நீங்க எவ்வளவு நன்மைங்க செஞ்சிருக்கீங்க. அண்ட் இன்ஃபேக்ட் காவிரியோட வாழ்க்கையை காப்பாத்திருக்கீங்க. வாழ்நாள் முழுக்க நாங்க தாங்க உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கோம். என்னோட வேண்டுகோள் ஒண்ணு இருக்கு. ஏன் சிரிக்கிறீங்க? நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. இருந்தாலும் நான் சொல்லணும் துளசி, நடந்தது எல்லாத்தையும் மறந்துட்டு நீங்களும் ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும். அதான் என்னோட ஆசை. சொல்றத சொல்லிட்டேன், யோசிச்சு பாருங்க ப்ளீஸ். நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல சிவா, ஆனா முயற்சி பண்றேன். துளசி, நீங்க இப்படியே இருந்தா எனக்கு குற்ற உணர்வு ரொம்ப அதிகமாயிடும். நீங்க வருத்தப்பட எதுவுமே இல்லை சிவா, எல்லாமே என்னோட தப்பு தான். இத பாருங்க, யார் தப்பு பண்ணாங்கன்னு யோசிச்சு நீங்க காலத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம். உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கையை அமைச்சு ஜனனி மாதிரி நீங்களும் கர்ப்பமாகி குழந்தை பெற்றுக்கிட்டா இந்த வீட்டுல எல்லாருக்குமே சந்தோஷமா இருக்கும். துளசி, துளசி, எதுக்கு இப்ப வீட்டை விட்டு போகணும்னு சொல்ற? உன்னை யாராவது போக சொன்னாங்களா? நீயே இதெல்லாம் முடிவெடுக்கிற? சித்தி, காரணம் இல்லாம சொல்ல வேணாம். 4-5 மாசத்துக்கு மேல வயிறு தெரிய ஆரம்பிச்சிரும். அதுக்கப்புறம் இங்க இருக்க கூடாதுல்ல. எல்லாருக்கும் டவுட் வர்றதுக்கு முன்னாடி போயிடணும். நான் போறேன்னு சொன்னா யாருமே என்ன அனுப்ப மாட்டாங்க. டிவோர்ஸ் வாங்கிட்டு தாலியை காட்டி கொடுத்துட்டு போயிட்டா குழந்தை பெத்து ஜனனி கிட்ட ஒப்படைக்கிற வரைக்கும் யார் கண்ணியும் படாம இருக்கலாம். அதுக்காக தான் சிவா கிட்ட கேட்டேன். இந்த வீட்டை விட்டு போறதெல்லாம் சரிதான், ஆனா உனக்கு குழந்தை பிறக்கும் போது உன் கழுத்துல சிவா கட்டின தாலி இருக்கணும். தாலி இல்லாம குழந்தை பெத்தா அதுக்கு அர்த்தமே வேற. இந்த குழந்தை சிவா குழந்தை தானே, இந்த தாலி சிவா கட்டின தாலி தானே. அப்ப எந்த காரணத்தை கொண்டு இந்த தாலியை நீ கழட்ட கூடாது. இது என் மேல சத்தியம்.